அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். திருச்சியில் தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்தை இன்று தொடங்கி இருக்கிறார் திரு விஜய். இதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். விஜய்க்கு கூடும் கூட்டம் வெளிப்படுத்தும் செய்தி என்ன என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் பங்கேற்றிருக்கிறார். பத்திரிகையாளர் திரு டி என் ரகு இணைந்திருக்கிறார். பத்திரிகையாளர் திரு ஜீவ சகாப்தன் இணைந்திருக்கிறார். பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் பங்கேற்றிருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு சுவாமிநாதன், திருப்பம் தருமா திருச்சி? நிச்சயமாக இது ஒரு புதிய அரசியல் எழுச்சியினுடைய ஒரு புதிய அத்தியாயத்தினுடைய தொடக்க புள்ளி அப்படின்னே நம்ம சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டரை கடப்பதற்கு இவ்வளவு ஒரு பெருங்கூட்டம், கட்டுக்கடங்காத ஒரு கூட்டம் என்பதை பார்க்கிற பொழுது உள்ளபடியே விஜய் தரப்புக்கு இது ஒரு பெரிய ஒரு இவ்வளவு நாள் இதுக்கு முன்பு நடந்ததெல்லாம் 2 மாநாடுகள், ஒன்று விக்கிரவாண்டியில, இன்னொன்று மதுரையில நடந்த மாநாடு. ஆனா மக்களை அவர் சந்திக்க வருகிற பொழுது ஒரு பெரிய எழுச்சி இருக்கும் அப்படின்னு அவங்க தொடர்ந்து குறிப்பிட்டுட்டே இருந்தாங்க. அதைத்தான் இன்றைக்கு நடந்த அந்த கூட்டம் வெளிக்காட்டி இருக்கு. இதுக்குள்ள இன்னொரு மிக முக்கியமான ஒரு செய்தி இருக்கிறதாவும் நான் ஒரு விஷயம் ஃபீல் பண்றேன் சார். அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் என்னதான் அந்த திருச்சியை தேர்ந்தெடுத்ததுக்கு பல காரணங்கள் அவர் சொன்னார். அவர் ஏற்கனவே அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் இங்க ஒரு கூட்டத்தை நடத்திய பின்புதான் அவர்கள் தேர்தலை சந்திக்கிறோம்னு முடிவெடுத்தாங்க. அதுக்கு பின்புதான் அவங்க தேர்தலில் போட்டிட்டாங்க. அந்த தேர்தலில் 13 சீட்டுகள் அவங்க ஜெயிக்கவும் செஞ்சிருந்தாங்க. அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய முதல் பொதுக்குழு கூட்டமா இருக்கலாம், பொதுக்கூட்டமா இருக்கலாம், எல்லாவற்றுக்குமே திருச்சியை தான் தேர்ந்தெடுத்தார். இது ரெண்டையுமே விஜய் டச் பண்ணியே பேசியிருந்தார். ஆனா விஜய் தொடர்ச்சியா ஒரு விஷயத்த கட்டமைச்சுக்கிட்டே வர, திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி அப்படிங்கிறது விஜய் தொடர்ச்சியா கட்டமைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. இந்த சூழல்ல தான் நம்ம அவர் தேர்ந்தெடுத்த இடமான அந்த திருச்சி, இன்னைக்கு அவர் போகக்கூடிய அரியலூர், பெரம்பலூர், மொத்தம் இந்த 3ம் சேர்த்து 13 சட்டமன்ற தொகுதிகள் வருது சார். அதுல 13 சட்டமன்ற தொகுதிகள்ல திருச்சி மாவட்டத்துல மட்டும் 9 சட்டமன்ற தொகுதிகள், அரியலூர்ல 2, பெரம்பலூர்ல 2. இந்த 13 சட்டமன்ற தொகுதிகள்ல 13 தொகுதிகள்லயுமே திமுக கூட்டணி தான் ஜெயிச்சிருக்கு. அப்ப அவர் முதல் பாலே எப்படி தேர்ந்தெடுக்கிறாரா, திமுகக்கும் தாவேகாக்கும் போட்டி அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த செட் பண்றாரு மக்கள் மைண்ட்ல. அதற்காக அவர் தேர்ந்தெடுத்த தொகுதிகள்ல கூட திமுக மாசா ஜெயிச்ச தொகுதிகள், இதுல 2 தொகுதிகள் கூட்டணி கட்சி ஜெயிச்சிருக்கு. ஒன்று அரியலூர்ல மதிமுக, இன்னொன்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி திருச்சி மாவட்டத்துல மணப்பாறை தொகுதியில ஜெயிச்சிருந்தாங்க. அந்த 2 தொகுதியிலையும் கூட உதயசூரியன் சின்னத்துலதான் கூட்டணி கட்சிகள் போட்டியிட்டாங்க. அப்ப விஜய் என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு 13 தொகுதிகளும் திமுக கூட்டணி, உதயசூரியன் போட்டியிட்ட தொகுதிகள். இந்த இடத்துல போய் களமாடுறப்ப திமுகவுக்கு எதிராக ஒரு பிரச்சாரம் பண்றாரு. இதனால் வரை விஜய் அவர்கள் தன்னுடைய பேச்சுல திமுக பாஜக எதிர்ப்பை பேசியிருந்தாலும் கூட உள்ளூர் அரசியலை பெருசா அவர் டச் பண்ணாத ஒரு சூழல் தான் இருந்துச்சு. இந்த முறை முதல் முறையா உள்ளூர் அரசியலையும் அவர் மையப்படுத்தி களமாடி இருக்காரு. இந்த மாதிரி உள்ளூர் பாலிடிக்ஸ் அவர் பேசுகிற பொழுது அங்க ரொம்ப குறிப்பா ஒரு விஷயம், பரந்தூர்ல பேசினாரு. ஆமா, பரந்தூர்ல அந்த பரந்தூர் விவகாரத்தை மையப்படுத்தி பேசினாலும் இப்ப சட்டமன்ற தொகுதி பிரச்சனையை பேசுறாரு. முதல் முறையா மோடி அவர்களுக்கு வெளியில, மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு வெளியில, உங்க மாவட்டத்துல 2 அமைச்சர்கள் இருக்காங்க, ஏதாவது பலன் இருக்காங்கிற மாதிரியான கேள்விகள் அவர் முன்வைக்கிறார். அதாவது உள்ளூர் அரசியல்வாதிகளையும் குறிவைத்து அவர் பேச தொடங்குறார். இந்த இடம் ரொம்ப நம்ம கவனிக்கப்படக்கூடிய இடமா நான் பாக்குறேன். ஏன்னா அது மட்டும் இல்லாம விஜய் ஜெயலலிதா அவர்களுடைய பாணியில விஜய் ஜெயலலிதா அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்தில எல்லாம் இதை நீங்க செய்வீர்களா அப்படின்னு கேட்பாங்க. அதே போன்று இவரும் ஒரு சுலோகத்தை அவரும் முன்னெடுக்கிறாரு. நீங்க திமுகவுக்கு ஓட்டு போடுவீங்களா இதுக்கு மேல அப்படின்னு கேட்கக்கூடியதா இருக்கலாம். அவருடைய அந்த உரை நமக்கு தெளிவாக முதல்ல அவர் திருச்சியில் பேசினது கேட்கப்படாட்டாலும் கூட அந்த திரண்டு இருக்கிற கூட்டமே அவர் ஒரு கணிசமான ஓட்டு சதவீதத்தை எடுப்பார். இருதரப்பு அரசியல் போட்டியாக திமுக வச்சு அதிமுக என்று இருக்கிற இடத்த அதிமுக கொஞ்சம் வசந்தால் அதை மும்முனை போட்டியா மாத்திடுவாரு அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தி இதுக்குள்ள இருக்கிறதா. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிற தொகுதிகளுக்கு போகும்போது இதே மாதிரியான எதிர்நிலையை தான் அவர் கடைபிடிப்பார்னு எதிர்பார்க்கலாமா? இல்ல, நிச்சயமா ஆளுங்கட்சியாக திமுக இன்றைக்கு இருப்பதனால் அவர்களுக்கு எதிராக தான் அவர் களமாடுவார். ஏன்னா அவருடைய பிரச்சார வண்டியிலே இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா ஒரு பக்கம் பேரறிஞர் அண்ணா அவர்களும், இன்னொரு பக்கம் எம்ஜிஆர் அவர்களும் இருக்காங்க. சோ அவர் எம்ஜிஆர் படத்தை போட்டுக்கொண்டு போயிட்டு இருக்கக்கூடியவர் இன்றைக்கு இருக்கிற அதிமுகவை கடுமையான விமர்சனத்துக்குள்ள உள்ளாக்க மாட்டார். ஏன்னா விஜய்க்கு இன்னைக்கு அதிமுகவை விமர்சிப்பதால எந்த லாபமும் இல்லை. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அந்த இயக்கம் பல கூறுகளாக இன்னைக்கு ஆளாளுக்கு போர்க்கொடி குறிச்சிட்டு இருக்காங்க, அதனால ஒரு விரக்தி மனநிலை உருவாயிருக்கும். அதிமுகவோட ஓட் பேங்க் என்பது திமுகவுக்கு எதிராக போடக்கூடிய ஒரு ஓட் பேங்கும், அதே மாதிரி காலங்காலமாக எம்ஜிஆர் கட்சி என்பதனால் போடப்பட்ட ஒரு ஓட் பேங்க் தான். அதை அவர் குறிவைக்கிறார். அந்த இடத்துக்கு நம்ம நகரணும்னு நினைக்கிறப்ப அவங்கள அட்டாக் பண்ணா அந்த ஓட்டு தனக்கு ஈர்க்கப்படாது என்பதனால் திமுகவை மட்டும் முக்கிய எதிரியா அவர் குறிவைக்கிறாரு அப்படிங்கறதான் இதை பார்க்க. ஓகே, இது
தேர்தல் வாக்குறுதிகளாக கொடுத்ததெல்லாம் நிறைவேற்றலைங்கிறது இன்னைக்கு பிரதானமா அவருடைய பேச்சுல இடம்பெற்றதை பார்த்தோம். இதே தானே திரு எடப்பாடி பழனிசாமியும் பேசுறாரு. இல்ல, நிச்சயமா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இதைத்தான் பேசுறாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் போய் பேசுறாரு. அது ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம். நீங்க பாத்தீங்கன்னா சார், இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பரப்புரை ஒரு மாவட்டத்துல இவர் 3 மாவட்டங்களை இன்னைக்கு விஜய் அவர்கள் முடிக்கிறார். ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு நாள் போனார்னா 3 சட்டமன்ற தொகுதிகளை நேரடியா போறார், 3 சட்டமன்ற தொகுதிகள்ல பேசுறார். இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இன்னைக்கு உள்கட்சியில இருக்கக்கூடிய அதிமுக ஒரு தலைமையில சீரா இயங்கிட்டு இருந்தாலுமே கூட வெளியிலிருந்து எழும்பக்கூடிய குரல்கள் ஓபிஎஸ் அவர்களா இருக்கலாம், டிடிவி அவர்களா இருக்கலாம், செங்கோட்டையன் அவர்களா இருக்கலாம், பாஜகவோடு இருக்கக்கூடிய பிணக்கங்களா இருக்கலாம், இது எல்லாத்துக்கும் மத்தியில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த சப்ஜெக்ட பேசுறதுக்கும் விஜய் போன்றவர்கள் உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க ஆனாலும் உங்களை ரொம்ப இதா நடத்துறாங்கன்னு சொல்றதுக்குமான வித்தியாசம் இருக்குல்ல. ஏன்னா விஜய் என்று சொல்பவர் ஒரு அனைத்து தரப்பு மக்களாலும் எளிதில போய் சேரக்கூடிய இடத்துல இருப்பார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுகின்ற ஒரு பேச்சை விட விஜய் அவர்களுடைய பேச்சு அடுத்த தலைமுறைகிட்ட ரொம்ப எளிதா போய் சேர்ந்தோம். இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் நம்ம பார்த்தோம் சார், பெரும்பான்மையா இளைஞர்கள் தான் இருந்தாங்க. பெண்கள் அதிக அளவுக்கு பார்க்க முடிஞ்சு. இந்த பெண்கள் ஓட்டெல்லாம் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய காலத்துல தாலிக்கு தங்கமா இருக்கலாம், மிக்சி கிரைண்டர் மின்விசிறி கொடுத்த காலங்களா இருக்கலாம், நிறைய திட்டங்களால அதிமுக பக்கம் இருந்த ஓட்டர்ஸ் அவங்கதான் ஒரு கட்டத்துல மகளிருக்கு 1000 ரூபாய் திட்டம் வந்தோன்னா திமுக பக்கம் இருந்தாங்க. இன்னைக்கு அந்த இடத்தான் விஜய் டச் பண்றாரு. ஏன்னா பெண்கள் அதிகமான அளவுல பங்கேற்கிறத பாக்குறோம். இது எல்லா கட்சிகளுக்குமே சேதத்தை உருவாக்கும் அப்படிங்கறதான் இப்ப நம்ம பார்க்க முடியும். திரு பிரின், திமுக எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறத மீண்டும் கூர்மைப்படுத்தி இருக்கிறார் திரு விஜய் திருச்சியில. இதுல அதிமுக கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளையும் திரு விஜய் கேட்கிறதுனால திமுக வெர்சஸ் தாவேகா அப்படின்னு களம் மாறிடும் அப்படின்னு திரு சாமிநாதன் நம்புறார். அடிப்படையாக அந்த எண்ணம் வரதுக்கான காரணம் என்னன்னா உங்களுக்கு இந்த பைபோலார் பாலிடிக்ஸில் திமுக அதிமுக தான் போயிருந்தது. பட் எடப்பாடி வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அந்த கட்சி தோல்வியை தழுவுறதை நம்ம பார்க்குறோம். நம்ம அது மட்டும் இல்லாமல் இப்போது தேர்தலை சந்திக்க போகிற இந்த சமயத்தில் அது கூட்டணி வச்சிருக்கிற பாஜகவுக்கும் அதற்கும் உள்ள முரண்பாடுகள், அது வெளிப்படுற விதங்கள், மக்கள் அதை பார்க்குற பார்வை, அப்புறம் அதிமுகவுக்குள்ளேயே கலக குரல்கள்லாம் எழுத நம்ம பார்க்குறோம். வெளியில் போனவங்க அவங்கள உள்ளே இழுக்கிறதுல இருக்கிற தயக்கம், எடப்பாடிக்கு இருக்கிற தயக்கம், இதனால் அதிமுக பலமாக இருக்கா பலவீனமாக இருக்கான்ற ஒரு கேள்விகள். ஸோ அதனால் பார்க்கும்போது அந்த பைபோலாரில் அதிமுக இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இன்னைக்கு ரைஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலாக அது விஜய் இதுவரையும் வீக்கெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணுறாரோ இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறாரோ, இன்னைக்கு தெருவில் இறங்கின உடனே அவருக்கு ஒரு பெரிய க்ரௌடை காமிச்சிட்டார். அந்த க்ரௌடு ஓட்டு போடுமான்னு அடுத்த கேள்வி கேட்பாங்க. பட் அதனால் அந்த நம்ம ஒரேடியாக இப்போ ஓட்டும் வராதுன்னு சொல்ல முடியாது, இல்லை ஓட்டு போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு கெஸ் பண்ணுற இடத்துல தான் நம்ம இருக்கோம். இல்லை இந்த ஷிஃப்ட் நடக்குமா? அதிமுக கிட்ட இருந்து தாவேகாவுக்குங்கிற ஷிஃப்ட் நடக்குமா? அது ஏன் அந்த ஷிஃப்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா அதிமுக பலவீனமா இருக்கு, அதிமுக பாஜக கூட்டணி பலவீனமா இருக்கு. அதனால அந்த ஷிஃப்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்க 6 மாசத்துக்குள்ள அதிமுக பாஜக கூட்டணி கொஞ்சம் விஜிலண்டா கொஞ்சம் அவங்கள தங்களை ரீஆர்கனைஸ் பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு தப்பிக்கலாம். இல்லாட்டி விஜய் புயல்ல அதிமுக காணா போயிடும். இந்த ஸ்ட்ராட்டஜி கரெக்ட் தானா? திமுக கொடுத்த வாக்குறுதிகள் அப்படின்னு பொதுவாகவும் பேசுறாரு. பாஜகவுடைய ஒரே நாடு ஒரே தேர்தல், டீலிமிட்டேஷன் அப்படின்ற பிரச்சனைகளையும் பேசுறாரு. அதே சமயத்துல உள்ளூர் பிரச்சனைகளையும் பேசுறாரு. திருச்சியில போய் அங்க மருத்துவமனை சார்ந்த பிரச்சனைகளை பேசுறாரு, அரியலூர் சார்ந்து பேசுறாரு, பெரம்பலூர் சார்ந்து பேசுறாரு. அது நல்ல ஸ்ட்ராட்டஜியா? அது கை கொடுக்குமா திரு விஜய்க்கு? சார் 140 தொகுதி கவர் பண்ண எடப்பாடியோடைய உழைப்பை இன்னைக்கு ஒரு நாள்ல விஜய் அடிச்சிட்டார். இன்னைக்கு ஒரே நாள்ல விஜய் அடிச்சிட்டார், காலி பண்ணிட்டார். இன்னைக்கு யாரு பைபோலார்ல யாருன்னு பாத்தீங்கன்னா திமுகவுக்கு எதிராக விஜயா அப்படின்ற ஒரு கேள்வி இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க எழுந்திருக்கு. இதெல்லாம் சில பேருக்கு கசப்பாக இருக்கலாம், உண்மை அதுதான். நம்ம சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. எல்லாருமே விஜயை அன்டெஸ்டடு, அவர் ஒரிஜினல் கிடையாது, அது கிடையாது, இது கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் பார்க்க முடியாது. சில விஷயங்கள் நடக்கணும்னா அது நடந்து தான் தீரும். அதிமுகவுக்கு இது சோதனை காலம். ஒரே நாள்ல திமுகவுக்கு விஜய் திமுகவை எதிர்க்கிறதுல இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற விஷயங்கள் தான். அதிமுகவுக்கும் விஜய்க்கும் உள்ள போட்டியை தான் நான் சொல்றேன். திமுக கம்ஃபர்டபுளா இருக்காங்க. இல்ல இப்ப களம் அப்போ திமுக வெர்சஸ் தாவேகான் தான் இப்போதைக்கு பார்த்தா தெரியுது. இன்னைக்கு பார்த்தா அப்படிதான் மாறுற மாதிரி தெரியுது ஆக்சுவலா. ஏன்னா அதிமுக பலவீனமா இருக்கு. அதிமுகவோட யாரும் சேர மாட்டேன்றாங்க. அதிமுக பாஜகவுக்குள்ள முரண்பாடுகள் இருக்கு, அதிமுகவுக்குள்ளே பிரச்சனை இருக்கு. வெளியில போனவங்களும் உள்ள சேர்க்க மாட்டேன்றீங்க, நான் தான் வின் பண்ணுவேன்றீங்க, எனக்கு செல்வாக்கு இருக்குன்றீங்க, உங்களுக்கு எப்படி கூட்டம் வந்ததுன்னு பிரேமலதா வேற சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு வந்த கூட்டம் அப்படியே வந்திருக்கு.
காசு கொடுக்காத கூடுற கூட்டம் இன்னைக்கு விஜய்க்கு மட்டும்தான் வந்திருக்குன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. லோக்கலில் இருக்கிற நான் நிறைய பேர்ட்ட கேட்டபோது யாருமே அது மாதிரி காசு வாங்கிட்டு வர கூட்டம் மாதிரி அங்கே தெரியல ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து இந்த பாயிண்ட்டில் தான் அந்த பைப்போலாரில் வந்து அதிமுக அடி வாங்கியிருக்குன்னு, அடி வாங்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுது நமக்கு ஆக்சுவலாக. ஸோ இதை வந்து எடப்பாடி தான் புரிஞ்சுக்கணும். எடப்பாடி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். நான் தான் பொதுச் செயலாளர், யாரையும் நான் சேர்க்க மாட்டேன்னு சொல்கிறாருல்ல. பாஜக ட்ரை பண்ணி பார்த்தா கூட சேர்க்க மாட்டேன்னு சொல்கிறாருல்ல. அவர் தன்னை உறுதிப்படுத்தி கொண்டு அல்லது தன்னை வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக எமர்ஜ் ஆகணும். அவர் ஸ்ட்ராங்காக எமர்ஜ் ஆகி கூட்டணியும் ஸ்ட்ராங்காக கட்டமைக்கணும். அவர் ஆக்சுவலாக திமுகவுக்கு உண்மையிலேயே நீங்கள் பைப்போலார்னா நீங்கள் வந்து உங்களுக்கு தான் லயபிலிட்டி வந்திருக்கு. இப்போ அந்த விஜயோடைய லயபிலிட்டி முழுக்க வந்து எடப்பாடி மேலே தான் இறங்கியிருக்கு. திமுகவுக்கு ஒன்றும் இல்லை. இவங்க ரெண்டு பேருக்குள்ள போட்டின்றது திமுக எதிர்க்கிறது தான் போட்டி. நான் எதிர்க்கிறேனா நீ எதிர்க்கிறேனா. அதில் விஜய் வந்து ஒரு ஸ்டெப் இன்னைக்கு கிரவுண்டில் இறங்கியது மூலமாக உங்களுக்கு ஒரு காஷன் கொடுத்துட்டார். நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, ஆட்டோமேட்டிக்காக மக்கள் வந்து ஒரு வெறுப்படைஞ்சாங்கன்னா ஆளுங்கட்சி மேலே அது அதிமுக தான் போடுவாங்கன்னு நினச்சாங்க. அது அந்த காலம் எடப்பாடி அவர்களே, இந்த காலம் கிடையாது. காலம் மாறி போச்சு. ஏன்னா நீங்கள் ஜெயலலிதா கிடையாது, நீங்கள் எம்ஜிஆர் கிடையாது. நீங்கள் உங்கள் கட்சியை ஸ்ட்ராங்காக வச்சுக்கல. உங்கள் கூட யாரும் கூட்டணி வரமாட்டேன்றாங்க. நீங்கள் கூட்டணி வச்சுக்கிற கட்சியோட உங்களுக்கு பல முரண்பாடுகள் இருக்குது. அப்புறம் உங்களை நம்பி எப்படி ஓட்டு போடுவாங்க? சரி, 140 சட்டமன்ற தொகுதிகளில் திரு எடப்பாடி பழனிசாமி ஏற்படுத்தின தாக்கத்தை ஒரே நாளில் திரு விஜய் ஏற்படுத்திட்டார்னா, 2ஆம் இடம் நோக்கி வந்துட்டார் விஜய்னா, முதலிடம் நோக்கி நகர்வதும் அவ்வளவு எளிதுதானா அவருக்கு? முதலிடத்துக்கு அவருக்கு ஒரு போட்டி இருக்காங்க. முதலிடம் வந்து அவர் வந்து திமுக வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. திமுகவுக்கு ஆன்டி இன்குபன்சி இருக்கானா இருக்கு. எதிர்மறையான விஷயங்கள் திமுகவுக்கு நிறைய இருக்கு. அதை தானே பதிய வைக்கிறாரு மக்கள் மனதில் விஜய். அதனால தான் இந்த இது சொல்றாரு. இந்த அவங்களுடைய வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றணும்னு பெரிய பட்டியலை போடுறார். உள்ளூர் விஷயங்கள்லாம் பேசுறாரு. அரியலூரில் போய் என்ன பேசுறாரு, உங்கள் ஊர் போக்குவரத்து துறை மந்திரி உங்கள் ஊருக்காரர் தான், ஆனால் பஸ் விட்டார் அங்கே கிராமத்துக்குன்னு அவர் கேட்குறாரு. அது மக்களை தொடர ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அந்த மாதிரி முந்திரி தொழிற்சாலை கொண்டாடுறாங்க. இப்போ முந்திரி வாரியம் இப்போ தான் அமைச்சிருக்காங்க. ஒருவேளை விஜய் அரியலூர் போகிறதுனால முந்திரி வாரியத்தை அவசரமாக அமைச்சிருக்காங்க திமுக. அது மாதிரி முந்திரி விவசாயத்தை பற்றிலாம் கேட்குறாரு. ஸோ அங்கே நேருவை பற்றி பேசுகிறார், மணல் திருட்டை பற்றிலாம் பேசுகிறார். பாஜகவையும் விடலை. பாசிச பாஜக, பாய்சன் பாஜக ஜனநாயக படுகொலை பண்றாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல், ஓட்டு திருட்டுன்னு காங்கிரஸோட விஷயத்தை கையில் எடுக்கிறார். பாஜக காங்கிரஸோட விஷயத்தை கையில் எடுக்கிறார். அப்போ ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவா இருக்கார். அவர் வந்து திமுகவை எதிர்க்கிறதுல காட்டுற வேகம் இருக்குல்ல, அந்த வேகத்தின் மூலமா என்ன ஆகுதுன்னா அதிமுகவுக்கு போற ஓட்டை இழுக்கிறார். திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் இழுக்கிறார். பாஜக காட்டுற மேலே காட்டுற எதிர்ப்பு மூலமாக திமுகவுக்கு போகிற பாஜக எதிர்ப்பு ஓட்டுகளை இழுக்கிறார். ஆனால் திமுகவுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்குது. திமுக செஞ்ச நல்வாழ்வு திட்டங்களுக்காக பெண்கள் ஓட் பேங்க் ஒன்று இருக்குது. திமுகவோட கூட்டணி கட்சிகளுக்காக ஒரு ஓட் பேங்க் இருக்குது. அதெல்லாம் அதோட ஓட் பேங்க்லாம் இருக்குது. அந்த ஓட் பேங்க்கில் ஏதாவது ஒரு டேமேஜை உண்டு பண்ண முடியுமானா அது பாஜக எதிர்ப்பு ஓட்டுகள் இருக்குல்ல, அதை டேமேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த விஷயத்தை கையில் எடுக்கிறார். ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டை ஸ்ட்ராங்காக எடுக்கணும். இப்போ வந்து லைட்டாக எடுத்திருக்காரு. சட்டமன்ற தேர்தல் இது, அதனால லைட்டாக எடுத்திருக்காரு. ஆனாலும் முதல் நாள் பிரச்சாரத்திலே தொடங்குறாரு. இல்லை, ஏன் எடுக்க வேண்டிய அவசியம் வருதுன்னா, சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலுமே ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டை ஏன் திமுகவும் ஏன் எடுக்கும், விஜயும் ஏன் எடுக்கணும்னா, பிகாஸ் பிஜேபியோட சில செயல்பாடுகள் தமிழ்நாட்டுக்கு விரோதமாக இருக்குது. நிதி கொடுக்காது போன்ற பல விஷயங்கள், கீழடியோட விஷயங்கள், அப்புறம் கவர்னர் பண்ணுற விஷயங்கள், இது மாதிரி ஃபண்ட்ஸ் கொடுக்காத இருக்கிறது, மொழி திணிப்பு போன்ற விஷயங்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கிறதுனால வந்து அதை பிரதிபலிக்கிற திமுக அந்த எதிர்ப்பு ஓட்டுகளை வாங்குற வாய்ப்பு அது பெற்று இருக்கிறதுனால இவரும் கிட்டத்தட்ட அதே மாதிரி விஷயங்களை கையில் எடுக்கிறார். கையில் எடுத்து அந்த ஆன்டி பிஜேபி ஓட்டை நம்ம பக்கம் திருப்ப முடியுமான்னு ட்ரை பண்றாரு. விஜய்க்கு வந்து ஆன்டி பிஜேபி ஓட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆன்டி டிஎம்கே ஓட்டை பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அவருடைய ரசிகர்கள் ஓட்டை பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சீமான்ட்ட போன ஓட்டை திருப்பி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு, நடுநிலையாளர்கள் புதுசாக வந்திருக்காரு ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு ட்ரை பண்ணி பார்க்குற ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்படி பல வாய்ப்புகள் அவருக்கு இருக்கு. அப்போ அவர் எப்படி, ஆனால் இவ்வளவு இருந்து கூட அடுத்த வர கூட்டங்களை வந்து அவர் எப்படி கையாள போறாரு, எப்படி அவரோட செயல்பாடுகளை அமைக்க போறாரு, எப்படி தொடர்ந்து பேச போறாரு, தன்னை வந்து எப்படி வந்து ஒரு பொலிட்டிக்கல் லீடரா வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்க போறாரு, ரசிகர்களை எப்படி தொண்டர்களா டிரான்ஸ்ஃபார்ம் பண்றாரு, இதை பொறுத்து தான் வந்து அந்த, ஏன்னா நீங்க என்ன அதுல என்ன குழப்பம் சார், ரசிகர்களை தொண்டர்களா மாற்றுவதுன்னு நம்ம பேசுறோம் இல்லையா, ஒரு வாக்கு தானே, ரசிகர்னாலும் அவருக்கு ஒரு வாக்கு இருக்கு, தொண்டர்னாலும் ஒரு வாக்கு இருக்கு, விஜய்னா போட்டுறதானே போறாங்க வாக்க. அதுல ஏதாவது ரசிகர் தொண்டரா மாற வேண்டிய நிர்பந்தம் ஏதாவது இருக்கா என்ன அந்த கட்சி? நீங்க ரேம்ப்ல நடந்து வரதை பார்த்துட்டு கிளம்பி போனா பாத்தீங்களா, அவன் ரசிகன், வாக்கு போட மாட்டான். உங்க பேச்சை முழுசா கேட்டுட்டு போறான் பாத்தீங்களா, அவன் தொண்டனா மாறுவான். இல்ல ரசிகர் வாக்கு போடுவாரா போட மாட்டார்? ரசிகர் போட்டாலும் போடுவார், போடாண்டி இருப்பார், வேற கட்சியா கூட இருப்பாரு. ஆனா தொண்டர் போடுவார், தொண்டர் கண்டிப்பா போடுவார். அந்த ரசிகர் வந்து உங்க பேச்சை கேட்டுட்டு முழுசா நீங்க
பேசுறதை உள்வாங்கிட்டு போறான் பாருங்க, அவன் ஓட்டு போடுவான். ஆனா வேற கட்சியை சேர்ந்த ஆனா உங்களுக்கு ரசிகனா இருக்கிறவன் உங்களை பார்த்துட்டு உடனடியாக போயிடுவான். ஸோ அதனால நீங்க அந்த ரசிகரை நீங்க எப்படி உங்க தொண்டரா மாத்துவீங்க? அவன் நீங்க பொலிட்டிகலைஸ் பண்ணலாம்ல, அவன் அந்த கட்சியில உங்களுக்கு வரலாம்ல. அவன் அதெல்லாம் நீங்க வந்து உங்க செயல்பாடுகள் வந்ததெல்லாம் ரசிகரா, வந்ததெல்லாம் தொண்டரா, பாதி ரசிகரா பாதி தொண்டரா. அந்த தொண்டன் தான் கீழே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவன் தான் வந்து கீழே தேர்தல் போது வேலை செய்யணும் சார். உங்க முகம் வந்து 234 தொகுதியிலையும் போகும். ஆனா வீட்டுக்கு வீடு போய் ஓட்டர்களை கொண்டு வந்து அங்க வாக்குச்சாவடியில வாக்கு கலெக்ட் பண்றது யாரு? ஆக்சுவலா அந்த தொண்டன் தானே பண்ணணும். அப்ப அவன் ரசிகனா இருந்து வெறும் இருந்தா போறாது, அவன் கமிட்டடா இருக்கணும், ஒரு பொலிட்டிக்கல் கமிட்டடா இருக்கணும். அப்பதான் வந்து அவன் செய்ய முடியும். ஆக்சுவலா வந்து இன்னைக்கு ஒரே ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன், அந்த சீரியஸ்னஸ்ல கொஞ்சம் போறாரு. அதாவது ஸ்டாலின் அங்கிள் அந்த மாதிரி எல்லாம் போய் ஒரு 18 வயசு 15 வயசு பசங்களை திருப்திப்படுத்துறதுக்கு பதிலாக இன்னும் கொஞ்சம் சீரியஸாவே கொஞ்சம் இறங்கியிருக்காரு. ஸோ இந்த சீரியஸ்னஸ் தான் எதிர்பார்க்கறேன். அங்கதான் வந்து பொலிட்டிக்கல் லீடரா ஒரு கன்வெர்ட் ஆகிறார். ஆக்சுவலா திரு ஜீவசாப்தன், முதல் நாள் பிரச்சாரத்துல திமுக வெர்சஸ் தாவேக்கான திரு விஜயால மாற்ற முடியும் அப்படின்னா, இன்னும் அடுத்தடுத்த பிரச்சாரங்கள்ல தளங்கள்ல ஒருவேளை அதிமுக இதே மாதிரியான நிலைப்பாட்டில் இருக்கிற போது வசதியான சாத்தியக்கூறுகள் இருக்குதானே இரண்டாம் இடம் நோக்கி அவர் தேர்தலுக்கு முன்பே நகர்ந்து விடுவதற்கு? இல்லை, அதற்கான வாய்ப்புகளை வந்து இன்னைக்கு அரசியல் சூழல் அவருக்கு ஏற்படுத்தி தருது. அந்த 2வது இடம்னு ஒன்று தமிழ்நாட்டில் இல்லாமல் இருக்கு. தமிழ்நாட்டுனாலே திமுக அதிமுக, இல்லைன்னா அதிமுக திமுக. இதில் அதிமுக தன்னைத்தானே சிதைத்துக் கொள்கிற ஒரு சூழலில் போயிருக்கு. என் கட்சிக்கு வெற்றிக்கான எதுவுமே வேணான்னு எடப்பாடி முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. மேற்கு மண்டலத்தில் வலுவாக இருக்கிறவங்களையும் அடிச்சு தர்றாரு, தென் மாவட்டத்தில் இருக்கிறவங்களையும் சேரக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் வேணாங்கிறாரு. அப்போ இப்படியான ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய மைனாரிட்டி ஓட்டு பிஜேபியோட கூட்டணி வைக்கிறதுனால இல்லை. அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலையில் விஜய் வந்து நான் திமுக எதிர்ப்பு தானே அதிமுகவின் அடையாளம், அதை முழுக்க இப்போ அவர் பேசுகிறப்ப எல்லோருக்கும் அந்த ஒரு விஷயம் வருது. ஓஹோ, அப்போ ஏடிஎம்கேயோட இடத்தை அவர் பிடிச்சிருவாரோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. அதற்கேற்ற மாதிரி இந்த கூட்டங்கள் வருது. இல்லை, இப்போ வந்து நம்ம பிடிச்சிட்டாருன்னு பேசுகிறோம். பிடிக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் சாரும் சொன்னார். வாய்ப்பு இருக்கு. இந்த ஒரு நாள் இரவு இந்த திமுக வாய்ப்பு இருக்கு. 140 சட்டமன்ற தொகுதிகள்ல எடப்பாடி கூட்டத்தில் அடிச்சிட்டாரு பழனிசாமி ஏற்படுத்தின ஒரு நாள் கூட்டத்தில் அடிச்சிட்டாரு. அதாவது எடப்பாடிக்கு கவர்ச்சி பிம்பம் கிடையாது, அவருக்கு வந்து கட்சி மட்டும்தான், கட்சி தொண்டர்கள் கட்டமைப்பு. விஜய்க்கு வந்து கட்டமைப்பு கிடையாது, கட்டமைப்பு எதுவுமே கிடையாது. ஆனால் கூட்டம் வந்து வருது. காரணம் விஜய்கிட்ட வந்து கவர்ச்சி இருக்கு. அதுதான் இங்கே நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அதிமுகவும் இப்படி ஒரு கவர்ச்சி பிம்பத்தில் உருவாக்கப்பட்ட கட்சி அப்படிங்கிறனால உங்களுக்கு அப்படியே இங்கே வந்துடும் அப்படின்னு எல்லாரும் கருதக்கூடிய ஒரு சூழலில் இருக்குது. அப்புறம் அந்த கட்சியில் ரசிகர் தொண்டர்னு பிரிக்கணுமான்னா, இந்த விஷயத்தில் என்னுடைய அழுத்தமான நம்பிக்கை கட்சியில் வந்து ரசிகர்கள் மட்டும்தாங்க இருக்கிறாங்க. தொண்டருங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் வார்த்தை. அது எனக்கு பிடிக்காத மாற்று கருத்து உள்ள கட்சிகளுக்குள்ள தொண்டருங்கிற வார்த்தையை நான் உயர்வானதாக பார்க்குறேன். அது எந்த கட்சியாக இருக்கட்டும், பாரதிய ஜனதாவா கூட இருக்கட்டும், பாரதிய ஜனதாவில் கூட தொண்டர்கள் இருக்கிறாங்க. இல்ல, எனக்கு என்னுடைய கருத்து மாற்று கருத்து, அந்த கட்சியில் மீது எனக்கு மாற்று கருத்து இல்ல. உங்களோட கருத்து இந்த கட்சியில் உள்ளது. எனக்கு அதுல என்ன ஒரு கிளாரிபிகேஷன் வேணும்னா, நீங்க கவனமா தேர்ந்தெடுத்து வார்த்தைகளை பேசுறத ஒத்துக்கிறேன். இல்ல, நீங்க கவனமா தேர்ந்தெடுத்து வார்த்தைகளை பிரயோகம் பண்ணக்கூடியவர் தான், அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. கட்சியில் ரசிகர்ன்றீங்க இல்லையா, அது அந்த டேர்ம் கரெக்டா இருக்கா? கட்சியில் ரசிகர்கள் அப்படின்னு சொல்றீங்களேன்னு கேட்கிறேன். கட்சி ரசிகர்கள், கட்சி வந்து அப்ப ரசிகர்கள் இருக்கக்கூடிய அளவுக்கான கட்சியா தான் அது இருக்கு. நான் அதை தான் நான் பலமுறை சொன்னேன். அதாவது நீங்க எம்ஜிஆர் தாவேகாவில் ரசிகர்களா? ஏன்னா ரசிகர்னா அவருக்கு ஓட்டு போடலாம், போட மாட்டாரு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. தொண்டர்னா போடட்டுங்க. அதான் வித்தியாசப்படுத்தி சொன்னாங்க சார், சொன்னாங்க. நான் வந்து ரசிகர்கள் ஓட்டு போடாம கூட போறாங்கன்னு கூட நான் சொல்லல. ஓட்டே போடுவாங்க. நீங்க திருப்பி கிடையாது, ரசிகராக இருந்தாலும் தொண்டராக இருந்தாலும் ஒரு ஓட்டு தானே. ஜனநாயகத்துல நமக்கு மைனஸும் அதுதான், பிளஸும் அதுதான். விஷயம் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லார் கையிலும் ஒரு ஓட்டு தான் இருக்கு. பணக்காரங்க ஏழைகளுக்கு ஒரு ஓட்டுங்கிறது நம்ம ஜனநாயகத்தின் பெருமையான விஷயம். ஆனால் ஒன்றுமே தெரியாது, 18 வயது ஆயிடுச்சுங்கிற ஒரு விஷயத்துக்காக ஓட்டு போடக்கூடிய விஷயம். அதில் எத்தனை பேருக்கு விவரம் தெரிஞ்சிருக்கும்? 30-35 வயசு ஆனாலும் தெரியாதுங்கிறது வேற விஷயம். கூட்டம் வருது, ஏடிஎம்கே இடத்தை பிடிப்பதற்கான முயற்சிகள் நடக்குது, அதெல்லாம் சரிதான். ஆனால் நீங்கள் தொண்டர்கள் அந்த கட்சியில் கிடையாது. இன்னொரு வார்த்தை சொல்லி அதை நான் கட்சியாக நான் பார்க்கல, அது ஒரு பெரிய சினிமா ரசிகர் கூட்டமாக தான் நான் பார்க்குறேன். கட்சிக்கான கான்செப்டில் ஒரே ஒரு உதாரணம். இன்றைக்கி ஒரு பிரபலமான இங்கிலீஷ் மீடியாவில் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பத்திரிகையாளர், நம்ம எல்லாருக்கும் நண்பராக தான் இருப்பார். அவர் மைக் பிடிச்சி பீஸ் டு கேமரா பண்ணிகிட்டே வராரு. வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர் அப்படின்னு பேசிட்டே வராரு. ஒரு தொண்டர்னு சொல்லுவோமா, சரி, அந்த தாவேக்காரனுடைய தொண்டர் ஒருத்தர், அவர் அது பேசி முடிக்கிற வரையும் பாட்டு போட்டு ஆடிக்கிட்டே இருக்காரு. கடைசியில் தான் கட்சி தொண்டை அவர் மேலே போறாரு. அவர் அப்படி ஒரு சலிப்போடு எடுத்து போடுறாரு. இதை நீங்கள் எந்த கட்சி மீட்டிங்லையாவது இந்த மாதிரியான சூழலை பார்க்க முடியுமா? பாட்டாளி மக்கள் கட்சி, பாஜக,
தமிழ் மாநில காங்கிரஸ். இப்போ இதை நான் எதோட ஒப்பிடுகிறேன்னா, இந்த மாதிரியான மனநிலைனா நடிகர் கார்த்திக் வந்து வள்ளியூரில் மாநாடு நடத்தினார். அப்போ ஸ்டேஜ் மேலே 100 பேர் ஏறணும்னு கார்த்திக் பயந்துட்டு திருப்பி லாஜிக்கே போயிட்டார். நடிகர் கார்த்திக், எந்த கார்த்திக் சொல்கிறேன்னா அவர் முத்துராமன் சாருடைய மகன். இவங்களுடைய மனநிலை எல்லாமே பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் இந்த சாதி கட்சிகள் நடத்துகிற அந்த ரசிகர்களுக்கு ஒரு கும்பல் மனநிலை வரும், நல்ல கூட்டம் வரும். அந்த மாதிரியான மனநிலையோட தான் பார்க்குறேன். ஆனால் சாதி கட்சி மாதிரின்னு சொல்லி இவங்களை குறுக்க விரும்பலை. இவங்களுக்கு மாநிலம் தழுவிய அளவில் இருக்குது. நான் பேட்டர்னை சொல்கிறேன், பேட்டர்னுக்காக சொல்கிறேன். ஏதோ ஒரு ஜாதி கட்சி எடுத்துக்கோங்களேன், அவங்களுக்கான ஒரு விழானா அன்றைக்கி அவன் ஒரு லுப்பன் மைண்ட் செட்டில் இருப்பான். நம்ம வச்சதாண்டா சட்டம் போலீஸ்னா இந்த மைண்ட் செட்லாம் யாருக்கு வரும்னா ஜாதி கட்சிக்காரங்க தான். ஆனால் அதெல்லாம் கூட இப்போ ஒடுங்கிருச்சு. இல்லை, நீங்கள் உங்கள் விமர்சனங்களை கடந்து திமுக கொடுத்த வாக்குறுதிகளெல்லாம் நிறைவேற்றவே இல்லை அப்படின்னு அவர் பேசுகிறாரு. பாஜகவுடைய வாக்கு திருட்டு குறித்து பேசுறாரு, ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து பேசுறாரு, டீலிமிட்டேஷன் குறித்து பேசுறாரு. இதையெல்லாம் உள்வாங்கி வாக்கு செலுத்தினாரு அப்படின்னா அவரு தொண்டரா இருப்பாரு. இதையெல்லாம் உள்வாங்கல விஜய் மாற்றத்தை தருவாரு அப்படின்னு நம்பி வாக்களித்து அவர் ரசிகரா இருப்பார். 2 கேட்டகரியில இருந்தாலுமே விஜய்க்கு லாபம் தானே. இப்பயும் சொல்றேன், விஜய்க்கு தொண்டருங்கிற கான்செப்ட் அந்த உணர்வு உடையவர்கள் விஜய் கட்சியில இருக்க மாட்டாங்க. ஆனா தமிழ்நாட்டில் ரசிகர்கள் அதிகமா இருக்கிறாங்க. இது தமிழ்நாட்டினுடைய ஒரு எதிர்மறையான பார்வையா கூட பாருங்க. தமிழ்நாட்டில் பகுத்தறிவு புரட்சி பேசினாலும் ஒரு சினிமா கவர்ச்சி இருக்கு. அதனால தயவு செய்து தொண்டர், அவங்க நாளைக்கு அதிமுக இடத்த கூட பிடிக்கலாம். ஆனா தொண்டருங்கிறதுல நான் ரொம்ப உயர்வான விஷயமா பாக்குறேன். தொண்டருங்கிற கான்செப்டை அந்த இடத்துக்கு அவங்க அந்த அந்த உணர்வு நிலை அவங்கள்ட்ட இல்லை. நான் இதுவரையும் 3 இதான் மதுரை, விக்கிரவாண்டி, இப்ப திருச்சி. இதுல எங்கேயுமே தொண்டருங்கிற நான் கான்செப்டை பார்த்ததில்ல. தொண்டருங்கிறது நீங்க சொன்னீங்களே, இப்ப இந்த கருத்துக்காக தான் இப்ப விஜய் பேசின ஒரே நாடு ஒரே தேர்தல், தொகுதி மறுசீரமைப்பு, ஓட்டு திருட்டு, இந்த 3 விஷயம் இன்னைக்கு இவர் பேசலன்னா இவங்க ஓட்டு போட மாட்டாங்களா? எதுவுமே விஜய் பேசலனாலும் இந்த கூட்டம் ஓட்ட போடும். அது கரெக்ட். பேசும்போது கை தட்டுறாங்கல்ல, அப்ப புரிஞ்சிருக்காங்க. என்ன பேசலாம் கை தட்டுவாங்கங்க. திராவிடம் அழியட்டும் தேசியம் பெருகட்டும் சொல்லுங்க, விசிலடிப்பாங்க. தேசியம் தெய்வம் இருக்கணுங்கள் சொல்லுங்க, கை தட்டுவாங்க. ஏன் விஜய் கடவுளா மாறா மனிதனை நினை தந்தை பெரியார் சொல்லியிருக்காருன்னு சொன்னாலும் கை தட்டுவாங்க. அந்த கூட்டத்துக்கு என்று பெரிய வலதுசாரி, அதான் சொன்னேன், அது ஒரு இந்துத்துவ கும்பலும் கிடையாது, பகுத்தறிவு பெற்ற திராவிட இயக்க உணர்வு பெற்ற இடதுசாரி சிந்தனையும் கிடையாது. முழுக்க முழுக்க நான் ரசிகராக தான் பார்க்குறேன். வேற ஒன்றும் இல்லை. விஜய் பாஜக எதிர்ப்பு பேசுறாருங்கிறத தொடர்ச்சியாக சொல்றீங்க. ராகுல் காந்திங்கிற ஒரு மனுஷன் இந்த ஓட்டு திருட்டுக்காண்டி என்ன பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இடதுசாரிகள், திமுக, மம்தா எல்லாரும் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அரியலூர் தாண்டி, திருச்சி தாண்டி அரியலூர் வந்து நைட்டு 10 மணிக்கு தான் தோன்றுது அவருக்கு வாக்கு திருட்டுங்கிற ஒரு வார்த்தை வர்றதுக்கு. எவ்வளோ பெரிய விஷயங்க. ஒருத்தர் வந்து தப்பானவன் கூட ஜெயிச்சுட்டு போட்டோம், ஆனால் மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்கணும். நீங்கள் ஓட்டு திருட்ட கேட்டு ராகுல் காந்திக்கும் மம்தா பானர்ஜிக்கும் ஸ்டாலினுக்கும் கம்யூனிஸ்டுகளும் பதறுகிற பதட்டம் ரொம்ப இயல்பாக 10 மணிக்கு மேலே விஜய்க்கு வருதுன்னா அது என்ன அர்த்தம்? அதனால் அவர் பாஜக எதிர்ப்புங்கிறத நான் வந்து இப்பயும் நான் ஏற்றுக்க மாட்டேன். திமுக எதிர்ப்பு முழுமையாக பேசுகிறார், அதிமுக இடத்தை பிடிக்க முயற்சி பண்ணுகிறார். கூட்டா தகுந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கு. போற காலங்களை வச்சுதான் மதிப்பு. திரு ரகு, தன்னுடைய ரசிகர்களை அரசியல் மயப்படுத்தி தொண்டர்களா மாற்றுறதுல இன்னுமே திரு விஜய்க்கு இடைவெளி இருந்துட்டே இருக்கோம். கார்த்திகேயன், ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது 60களில் 70களில் இருந்த அரசியல் சூழ்நிலை அப்போ எப்படி அரசியல் பண்ணோங்கிறது வந்து இப்போ மாறிடுச்சு. நீங்கள் சொன்னீங்க அவர் கூட்டத்தில் சில பேர் கலைஞ்சு போனாங்கன்னு. இப்போ வந்து மொபைலில் பார்த்துக்கிட்டே வீட்டுக்கு போகலாம். அவர் பேசுனது திருப்பி ரீவைண்ட் பண்ணி கிளியர் கட்டாக கேட்டுக்கலாம். ஓகேவா? அந்த பழைய அரசியலே, பழைய பாணி அரசியல்லே வந்து இப்போ இன்னொருத்தர் செய்யணும் அப்படின்னு வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. நம்பர் 1 இல்லை, அப்போ வர வேண்டியதே இல்லை, வீட்டிலே இருக்கு. இல்லை, அது கூட ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். இப்போ நீங்கள் எல்லாமே ஸ்ட்ராட்டஜி தான். இப்போ திமுக மாதிரி வந்து 75 வருட ஆண்டு பாரம்பரியம் உள்ள கட்சி எதுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ் வைக்கணும்? பிரசாந்த் கிஷோருக்கே இவங்க சொல்லி தருவாங்க, அவருக்கே வந்து அவ்வளோ செலவு பண்ணணும். ஏன் 170 கோடி வந்து பாராளுமன்ற தேர்தலுக்கு செலவு செய்யணும்? இல்லை, முதல் நாள் மதியம் வராங்க, கிட்டத்தட்ட 24 மணி நேரம் காத்திருக்கிறாங்க, வெயில்ல காத்திருக்கிறாங்க. பல்வேறு சிக்கல்களுக்கு மத்தியில காத்திருக்கக்கூடிய ரசிகர்கள் திரு விஜயை பார்த்த ஒரு சில நிமிடங்கள்ல கலைஞ்சு போறாங்கல்ல, அவர் என்ன பேச போறாரு அப்படின்றத கவனிக்காமங்கிறதா அவங்க கேட்கிற கேள்வி. நான் வந்து எல்லாரையும் ஒரே தராசில எடை போடக்கூடாதுன்றேன். ஒவ்வொருத்தங்க அவங்க அன்பை வெளிப்படுத்துற விதம் அல்லது அவங்க வாக்களிக்கிற விதம் வேற மாதிரி இருக்கும். நம்மள டைவர்சிட்டியை நம்ம எப்போதும் நம்ம போட்டுறோம்ல, அதே மாதிரி தான் இதுன்றேன். இப்போ திமுகவோட கமிட்டட் ஓட்டர்ஸ் மாதிரியோ அல்லது ஏடிஎம்கேவோட கமிட்டட் ஓட்டர்ஸ் மாதிரி இவங்க இருக்கணும், இவங்க நாலேஜ் இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. அதுவே என்னை பொறுத்தவரைக்கும் எலிட்டிசம் நான் சொல்லுவேன். நீங்கள் வந்து அரசியல் வயப்படலைன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க என்ன சொல்கிறாங்க? அப்போ அவங்க அரசியல் மயப்படுத்தவே பட வேண்டாமான்னு கேட்குறேன். படுத்தலைன்னா யார் தப்பு? இப்போ இந்த தமிழ்நாட்டில் 50 வருடத்துக்கு மேலே ஆட்சியில் இருந்த திமுக ஏன் வந்து அவங்கள அட்ராக்ட் பண்ணல? புது இளைஞர்களை ஏன் அட்ராக்ட் பண்ணல சொல்லுங்க நீங்கள். நான் கேட்குறேன். இப்போ வந்து திருச்சியில் இன்னைக்கு வந்து திரு நேரு ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, பார்த்தேன்.
அங்கே ஏதோ வந்து நாங்கள் கரூரோடைய முப்பெரு விழாவுக்கு போகிறோன்னு அதில் கடைசியில் அவர் பையனோட ஃபோட்டோவை போட்டு அவரே ட்வீட் பண்ணுறாரு. என்ன அர்த்தம் அது? நீங்கள் ஏதோ செயற்குழு கூட்டம் நடந்துன்னு சொல்லிட்டு அவர் பையன் ஃபோட்டோவை எலிவேட் பண்ணி போடுறாரு அவர். இதுதான் ஜனநாயகமா? ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு நீங்கள் வாரிசு வச்சிருப்பீங்க, புது ஆட்களுக்கு எங்கே இடம் இருக்குது? நான் கேட்குற விஜயோட அரசியல் வந்து பரவலாக்கு. நீங்கள் வந்து ஜனநாயகத்தை வந்து நிறைய பேருக்கு எடுத்துகிட்டு போகுது. புதுசாக ஆட்கள் வந்து கட்சி பொறுப்புக்கு வர போகிறாங்க, புதுசாக ஆட்கள் வந்து கவுன்சிலர் ஆகக்கூடும். இதெல்லாம் ஒரு வாய்ப்பு தானே. நீங்க வந்து அரசியல் இது பண்ணல, மயப்படல அப்படிங்கறதே ஒரு நெகட்டிவ் வச்சிருக்க கூடாது. இவரே முழு புரிதலோட அதை அணுகிறாரான்றதும் திரு ஜீவா கேள்வியிலிருந்து கேட்க வேண்டியதா இருக்கு. நீங்க திரு அஜித்குமாரோடைய மரணம் குறித்து பேசவே இல்லைன்ற விமர்சனங்கள் வந்தது. இப்போ வாக்கு திருட்டு குறித்து அவர் இன்றுதான் முதல்வராக பேசுகிறார். அது குறித்து பேசவே இல்லை. கவின் பத்தி நினைக்கிறேன் இல்லையா? கவின் பத்தி பேச அஜித்குமார் வீட்டுக்கு போனா அவங்க பேசணும். இதெல்லாம் ஒரு செலக்டிவ்னஸ் இருந்துட்டே இருக்கா திரு விஜய் கிட்ட? அதாவது நம்மள மாதிரி ஜேர்னலிஸ்ட் வந்து சினிக்கலாக இருக்கலாம், ஐடியலிஸ்டிக்கா இருக்கலாம். இது பண்ணணும், எனக்கு அவ்வளவு ஆசைகள் இருக்கு, அவ்வளவு பேசணும்னு இருக்கு. நம்மளுடைய டிபேட்லயே பல முறை கவின்குமாரை பத்தி பேசாத பத்தி நான் பொங்கி பேசியிருக்கிறேன். ஏன்னா அவர் பின்னாடி அவ்வளவு எளிய மக்கள் இருக்கிறாங்க. மதுரையில மாநாடு நடத்தினாரு. 100% இன்னைக்கு வரைக்கும் சொல்லுவேன். ஆனா கவினுடைய அதே கேள்வியை நம்ம ஏன் டிஎம்கே ஏடிஎம்கே பத்தி கேட்க மாட்டேங்கிறோம்? அவங்க வந்து கண்டும் காணாமல் சொல்றாங்க. இவங்க கௌசல்யா வந்து திமுகவை தான் குற்றம் சாட்டி இருக்கிறாங்க. ஏடிஎம் கேட்டப்ப என்னத்தை கேட்பேன்? அவங்க வந்து பெரியாரை பத்தி பேசுறது இல்ல, சமூக நீதி பத்தி பேசுறது இல்ல. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க ஆணவ படுகொலை பத்தி அப்படின்னு கௌசல் நான் இன்டர்வியூ பண்ணிருக்கேன். அவங்க கேட்டிருக்காங்க, நீங்க என்ன காத்திரமா பேசிருக்கீங்க, என்ன ஒரு பெரிய போராட்டம் பண்ணிருக்காங்க திமுக சொல்லுங்க. பெரியார் பேரை அண்ணா பேரை சொல்றாங்க. ஆணவ கொலைகளுக்கு எதிரா அவங்க வந்து ஒரு ஹோல் ஹார்ட்டடா என்ன செஞ்சிருக்காங்க? எதுவுமே பேசுனது இல்ல. அதுதான் வரலாறு. நீங்க அது கண்ணகி முருகேசனா இருக்கட்டும், கோகுல் ராஜா இருக்கட்டும், கௌசல்யாவா இருக்கட்டும், இளவரசனா இருக்கட்டும், என்ன பண்ணிருக்காங்க சொல்லுங்க. நான் தமிழ்நாடு குழுங்குற மாதிரி ஏதாவது போராட்டம் பண்ணிருக்காங்களா? அவங்க பண்ணாததுனால விஜய் பண்ண வேணாம்னு நான் சொல்லல. விஜய் பண்ணணும், நீங்க மாற்றணும்னு சொல்லி ஏமாற்றம் பண்ணிடாதீங்க. இந்த ஓட் பேங்க் அரசியல்ல நீங்க விழுந்துடாதீங்க. ஓட்டையும் தாண்டி நியாயத்தை கேளுங்க. அந்த கோகுல் ராஜோட தலை ஏன் துண்டிக்கப்படும் நீங்க கேள்வி கேளுங்க. யுவராஜுக்கு ஏன் இவ்வளவு கூட்டம் போடுறீங்கன்னு கேள்வி கேளுங்க. ஏடிஎம் கேக்குறாங்களா? யுவராஜை பத்தி டிஎம்கே சார்ந்தவங்க யாராவது ஒரு ட்வீட்டோ ஒரு அறிக்கையோ கொடுத்துருக்காங்களா? ஏன் வந்து ஒரு ஆயுள் தண்டனை பெற்ற கொலை கைதிக்கு ஏன் இவ்வளவு பாராட்டு, ஏன் இவ்வளவு கொண்டாடுறீங்கன்னு கேட்டிருக்காங்களா? கேட்டா பெரியாருன்றது சமூக நீதி மற்றவங்களுக்கு பாடம் எடுக்கிறது. அது அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலை இவர் பயப்படாம செய்யணும்ன்ற. ஏன்னா எல்லா மக்களையும் ரெப்ரசென்ட் பண்றாரு அவர். அதனால அவர் செய்யணும்னு தானே சொல்றேன்னா. ஆனால் அதை ஒரு ஸ்ட்ராட்டஜியா அவங்க பாக்குறாங்க. வாரத்துல ஒரு நாள் வருது அல்லது வந்து எப்போதாவது பாக்குறது, இதெல்லாம் அவங்க பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியா நினைக்கிறாங்க. அது என்ன பொறுத்த வரைக்கும் சரி கிடையாது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் அது மாதிரி பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. விஜய் வந்து தமிழ்நாட்டுடைய மோஸ்ட் பாப்புலர் லீடரா அப்படிங்கிறது வந்து ஏப்ரல் மே சொல்லுங்க. ஆனால் இன்றைய தேதியில் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மோஸ்ட் பாப்புலர் பர்சனாலிட்டினா விஜய் தான். 8 மணி நேரம் 7 மணி நேரம் இந்த ஜென்சி கூட்டம்லாம் காத்திருக்காங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் மேல அன்பு செலுத்துறாங்க. ஓட்டு கூட போடாம போயிடலாம். ஆனா அவரோட பாப்புலாரிட்டியில சந்தேகமே கிடையாது. இம்மென்ஸ்லி பாப்புலர். அது இன்னைக்கு தெரிஞ்சிச்சு, முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. ஓட்டு கூட போடாம போயிடலாம்னு அந்த இடத்துக்கு ஏன் நகரணும்? இல்ல அதுதான் சொல்றேன். அப்படி போட்டாங்கன்னா ஒரு தலைவர். இப்போதைக்கு ஒரு பர்சன், ஒரு இண்டிவிஜுவல், ஒரு பர்சனாலிட்டி. எல்லாருக்கும் இந்த கரிஸ்மா கிடைச்சிடாதுங்க. இந்த கரிஸ்மாங்கிறதே வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டிய விஷயம். இப்போ சூர்யா வந்து அவ்வளோ பெரிய சாதனை செஞ்சிருக்காரு அகரத்தின் வழியா. அந்த ப்ரோக்ராம் வந்து அவ்வளோ மூவிங்கா இருந்தது. ஒரு அளப்பரிய சாதனை, கவர்மெண்ட் செய்ய வேண்டிய சாதனை ஒரு தனி மனிதர் செஞ்சிருக்கிறாரு. அவருக்கு ஏன் இந்த பாப்புலாரிட்டி வரலன்னு கேட்கலாம். நியாயமான கேள்வி அது. ஏன்னா சமுதாயத்தை மாற்ற ஒரு புரட்சிகரமான திட்டத்தை செஞ்சுட்டு இருக்கிறார் அவர். ஆனா அவருக்கு இவ்வளவு அளவுக்கு ஏன் பாப்புலாரிட்டி இல்லை? அதுதான் கரிஸ்மா. யூ நெவர் நோ. அதை நீங்க டிஃபைன் பண்ண முடியாது. எதனால பாப்புலர் ஆறாங்க, எதனால இவ்வளவு மக்களுக்கு பிடிச்சிருக்கு. அவர் பாப்புலரா இருக்கட்டும், ஆனா கடைசி வரைக்கும் அதை கட்சிங்கிற அங்கீகாரத்துக்குள்ளேயோ இல்ல அவங்களெல்லாம் வந்து தொண்டர்கள்ங்கிற அங்கீகாரத்துக்குள்ளேயே கொண்டு வரவே முடியாதுன்னு ஜீவா சொல்றேன். கொண்டு வரணும்ன்றேன். நான் என்ன சொல்றேன்னா அவரே அண்டர் எஸ்டிமேட் பண்றாருன்ற. நான் அதை பத்தி பேசணும். அவர்களையும் வந்து அதாவது ஒரு காண்டசெண்டிங்கா ஒரு உயர்ந்த இடத்துல இருந்துட்டு நான் அது மாதிரி பேசணும்னு சொல்லல. அவங்கள்ட்ட இனிமேல் சமுதாய பிரச்சனைகளை நீங்க முன்னெடுங்க. இப்ப வந்து அந்த ஈக்குவாலிட்டி, சமத்துவங்கிறது தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம். அதை நீங்க எல்லா விஷயத்திலையும் கொண்டு வாங்க. மதம், சாதி, ஈவன் வர்க்கம் எல்லாத்துக்குமே நீங்க வந்து சமத்துவங்கிறது நம்மளோட ஒரு உயிர் மூச்சு மாதிரி. பெரியார் அண்ணா செஞ்சதெல்லாம் அதுதான். அதுக்காக தான் அவ்வளவு போராடினாங்க. வேற என்ன? சோ அதை வந்து இவர் அவங்க கொள்கை தலைவர்னு சொல்றாரு. இப்ப இதை வந்து தாவேக்கான்னு சொல்றதா அல்லது வந்து ஏஎம்கேன்னு சொல்றதான்னு தெரியல. அண்ணா எம்ஜிஆர் கட்சின்னு தான் எனக்கு தோணுது. எப்ப பாரு அதுல அண்ணா எம்ஜிஆருடைய போட்டோ இருக்குது. அவங்களையே பெரியார சொல்றாரு, 67 சொல்றாரு, 77 சொல்றாரு. அவங்களை வரித்து எடுத்துட்டாரு. ஏன்னா அவங்க வந்து ஏற்கனவே சீஃப் மினிஸ்டர் இருந்தனால எல்லாருக்கும் பொதுவானவர்கள் தான். நானும் அதான் சொல்றேன். அண்ணா வந்து திமுக மட்டும் சொந்தமானவர் கிடையாது, எல்லாருக்கும் பொதுவானவர். ஆனா திமுக இருந்த அட்வான்டேஜ்
அண்ணா மாதிரி ஒரு அற்புதமான ஒரு தலைவர், ஒரு மேதமை மிக்க தலைவர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐடியாலஜிக்கல் ஹெட்டா இருந்திருக்கிறாரு. அது அவருக்கு மேல பெரியார். அவங்க வந்து உங்களுக்கு ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுத்தாங்க, எல்லாத்த பத்தி பேசிட்டாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு கட்சியோட தலைவர் பேசணும்னு எதிர்பார்க்க முடியாது. நீங்க பிஆர்எஸ் பாருங்க, ஜெகன்மோகன் ரெட்டி பார்ட்டி பாருங்க, நிறைய கட்சிகள், ஏன் முலாயம் சிங் யாதவ் பார்ட்டி பாருங்க, மம்தா பாருங்க. மம்தாக்கு வந்து ஐடியாலஜிக்கலி என்னது, லெஃப்ட் எதிர்த்தாங்க, அடிபட்டாங்க, உதவாங்கினாங்க. இப்ப திருப்பி வந்திருக்காங்க ஒரு பாப்புலிஸ்ட் லீடர். அவங்க நீங்க வந்து பெரிய சோசியல் ஜஸ்டிஸ் லீடர்லாம் சொல்ல முடியும். இவங்க யாரு சார்? பிரியன் சார், திரு விஜய் பின்னாடி வரக்கூடிய இளைஞர்கள்லாம் யாரு? பெரிய ஐடியாலஜிலாம் தேவையில்லை அப்படின்னு உதாரணங்கள் சொல்றாரு. மம்தா உதாரணம் சொல்றாரு, பவன் ஒரே கிளாரிபிகேஷன். எனக்கு தேவை ஐடியாலஜி தேவை, காத்திரமா இருக்கணும். ஆனா அரசியல்ல ஜெயிக்கிறதுக்கு அது தேவையில்லை அப்படின்னு அது ஒரு ஸ்ட்ராட்டஜியா அவங்க. ஆனா விஜய் நம்பி வர்றாங்க. ரொம்ப முக்கியமா அவங்க திமுக அதிமுகவை நம்பி போகாதவர்களாக இருக்கிறாங்க. இவங்க யாரு? இல்லை, நம்ம வந்து இப்போ முலாயம் சிங்கையோ இல்லை மம்தாவையோ எல்லாம் வந்து ஒரு ஐடியாலஜி இல்லாதவங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்குலாம் ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ்ன்ற ஒரு பிளாங்க் இருக்குது. மம்தாக்கு வந்து ஒரு ஆன்டி காங்கிரஸோட அந்த ஃபேஸ் இருந்து அந்த ஆன்டி காங்கிரஸ்லாம் அவங்க உள்ளே வராங்க. ஆக்சுவலாக வந்து லெஃப்ட் எதிர்க்கிற ஒரு விஷயத்தில் வராங்க. லெஃப்ட் வந்து அங்கே ஒரு கேபிட்டலிஸ்ட்டுக்கு ஆதரவாக அங்கே வெஸ்ட் பெங்காலில் செயல்படும் போது அவங்க ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க. சிர்கூரில் நடந்த போராட்டம்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் தான் அவங்க வராங்க. ஸோ அதுலேருந்து அவங்களுடைய மைண்ட் செட் நமக்கு தெரியுது. இல்லை, அவங்க வந்து ஏழைகளுக்காக பாடுபடணும், இல்லை ஒரு பப்ளிக் அஃபெக்ட் ஆனால் நம்ம வந்து போய் உதவி பண்ணணுன்ற அந்த எண்ணத்தில் இருக்காங்க. இந்த மற்ற நார்த் இந்தியன் லீடர்ஸ்க்கெல்லாம் லல்லு பிரசாத் யாதவ்லாம் கூட சோஷியல் ஜஸ்டிஸ்க்கு ஒரு பேஸாக இருக்கிறவங்க தான் பீகார்லாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முலாயம் சிங்கும் அப்படி தான். ஸோ நார்த் இந்தியன் லீடர்ஸ் எல்லாருக்குமே கொள்கை இல்லை, அது மாதிரிலாம் சொல்ல முடியாது. ஒரு பேஸோடு தான் வராங்க அவங்க ஆக்சுவலாக. ஸோ இங்கே இவருக்கு வந்து ஒரு பேஸ் இருக்கான்னா, எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் வந்து ஒரு டிவிடன் ஐடியாலஜியில் வந்தார். அவர் பின்னாடி லேட்டர் பார்ட்டில் கொஞ்சம் ஒரு மாதிரி அப்படி இப்படி கொஞ்சம் தள்ளாடிந்தார். அது வேறு விஷயம். ஐடியாலஜிக்கலாக கொஞ்சம் தள்ளாடிந்தார். இருந்தாலும் அடிப்படையில் ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் இந்த முறையில் ஓகேன்னு ஒத்துக்கலாம். நம்ம எனக்கு தெரிஞ்ச நடிகர்களில் வந்து கிளியராக டிக்ளேர் பண்ணிட்டு ஒரு பாலிசியை டிக்ளேர் பண்ணிட்டு வந்தவர் விஜய் தான். திராவிடியன் திராவிடம் சொல்லிட்டு தமிழ் தேசியம் ரெண்டு விஷயத்தையும் சொல்லிட்டு வந்தார். ரெண்டாவது வந்து இல்லை, எனக்கு அதுதான் ஒரு கிளாரிஃபிகேஷன். டிராவிடியன் ஐடியாலஜின்னு சொல்லிட்டு தான் திரு விஜய் வராரு. அவர் பின்னாடி தான் இந்த இளைஞர்கள் வராங்க. டிராவிடியன் ஐடியாலஜியை சொல்ற திமுக அதிமுக பக்கம் அவங்க போகல. அப்படின்னா இவங்க யாரு? டிராவிடியன் ஐடியாலஜின்னு சொல்லி கொண்டு வந்த திமுகவோ அதிமுகவோ மக்களுக்கு சரியா செய்யல அப்படின்றதான் இவருடைய பாயிண்ட். அதை சொல்லி வர்றதுனால தான் அந்த இளைஞர்களை இருக்கிறார். சொன்னதை செஞ்சீங்களான்னு கேட்கிறாருல்ல. நீங்க வந்து பாசிச பாஜக பாய்சன் திமுகன்ற அளவுக்கு பேசுறாரு ஆக்சுவலா. ஸோ அந்த வழியில் வந்த திமுகவோ அதிமுகவோ டிராவிடியன் பாலிசியை எடுத்துன்னு வந்த அதிமுகவோ திமுகவோ அதுலேருந்து நழுவி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த அவர் சொல்றார். இந்த இளைஞர்களை அதன் மூலமாக தான் அவர் கவர்றதை நம்ம பார்க்குறோம். நம்ம ஆக்சுவலாக ஜீவா கை உயர்த்தினீங்க திரு ரகு பேசும்போது. ஆமாம், அதாவது தோழர் சொன்னாங்க திராவிட கட்சிகள் தான் காரணம் இவங்க அரசியலற்று போனதற்கு. இத்தனை பேர் அரசியலற்று நீங்கள் பண்ணிட்டீங்களே அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வச்சாங்க. இது பொதுவாக வரக்கூடிய விமர்சனம். இதை பொதுவாக திராவிட வன்மம் உள்ளவங்களும் வைப்பாங்க, சரி திராவிட இயக்கடி பண்ணிருச்சேன்னு ஆதங்கம் உள்ளவங்களும் வைப்பாங்க. நான் தோழரை வந்து ரெண்டாம் ரகமாக எடுத்துக்கிறேன். இருந்தாலும் பதில் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு உண்டு. இப்போ விஜய் பின்னாடி போகிறவங்க, நீங்கள் ரொம்ப அழகாக கேட்டீங்க, இவர் பெரியார் அம்பேத்கருங்கிறாரு, ஆனால் அவர் பின்னாடி வரவங்களுக்கு அரசியலற்றவர்களுங்கிறத கிட்டத்தட்ட விஜயை ஆதரிக்கணும் கூட அவரோட ஒத்துக்கிறாங்க. நம்ம தாங்க பிள்ளைகளுக்கு சொல்லித்தரணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு. நான் ஓப்பனாக சொல்கிறேன், அவங்க அரசியல் பார்வை உணர்வு உடையவர்களாக இருந்தால் கண்டிப்பாக விஜய் பின்னாடி போக வேண்டிய அவசியம் இல்லைங்க. அவங்களுக்கான தலைவர் அரசியலை போதிக்கிறவர் கிடையாது. காரல் மார்க்ஸையும் பெரியாரையும் அம்பேத்கரையும் படித்தவங்க விஜய் பக்கம் போக மாட்டாங்க. எனக்கு எதுவுமே தெரியல வர்றவங்க தான் டூயட்ல இருந்து படத்தை தன்னுடைய தலைவனை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் இன்னொன்று ஆணவ கொலை, இது நம்ம பேசியே ஆகணும். எப்போவுமே பெரியார் இயக்கம் எதையெல்லாம் செஞ்சிச்சோ, எந்த தலித் மக்களுக்காக பாடுபட்டுச்சோ, பெரியார் யாருன்னா பறையர்களின் எதிரி. இது பெரியார் காலத்திலிருந்து பரப்பப்படுகிற பரப்புரை. தமிழுக்காக தனித்தமிழ்நாடு கேட்ட, தமிழ் மொழிக்காக சமஸ்கிருத எதிர்ப்பு பேசின பெரியார் யாருன்னா அவர் தமிழர் கிடையாதுங்க, அவரே தமிழுக்கு எதிரி. இது எல்லாமே திட்டமிட்டு பரப்பப்படுகிற பரப்புரை. அது பெரியார் இல்ல, பெரியார் உங்களை சொல்லல, பெரியார் காலத்திலே இது பேசப்பட்டது. என்னைக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டதோ அன்னைக்கு இருந்தே இடஒதுக்கீடு. இல்ல, நான் சொன்னதுக்கு ஜீவா பதில் சொல்றாரு. அவர் ஸ்பெசிபிக்கா டிஎம்கே வந்து ஆணவ கொலை சொன்னதுக்காக டிஎம்கேக்கு பதில் சொல்றாரு. ஆணவ கொலை அப்படிங்கிறதுக்கு அதுல இருந்து தான் வரேன். பெரியார் இருந்து தான் நம்ம கவின் மரணம் குறித்து விஜய் பேசல, மதுரையில மாநாடு நடத்தினாரேன்னு கேட்டா கட்சிகள் மீது வைக்கக்கூடிய திமுகவும் பேசலேங்கிறார், அதிமுகவும் பேசலேங்கிறார். இருங்க, இன்னைக்கு நாம் தமிழர்ல இருந்து எல்லாரும் வைக்கிற விமர்சனம்
திராவிட கட்சிகள் எதற்கெல்லாம் பாடுபட்டுச்சோ அதற்கெல்லாம் அவங்க எதிரானவங்க, தலித்துகளுக்கு எதிரானவங்க, தமிழுக்கு எதிரானவங்க, இது ரெண்டுக்கும் தான் திராவிட கட்சி பாடுபட்டுச்சு. ஆனா இன்னைக்கு அதன் அடிப்படையிலேயே எதிர்க்கின்ற பார்வையை நம்ம பார்க்கிறோம். சரி, இப்ப இந்த விமர்சனம் இருக்குல்ல, இந்த ஆணவ படுகொலைங்கிற ஆணவ படுகொலை செய்யறதுக்கும் திராவிட இயக்க கருத்தியலுக்கும் எந்த தொடர்பு இல்லை, முற்றிலும் எதிரானது. அது நடக்கிற ஆட்கள் அவங்க குடும்பத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க யாருமே திராவிட இயக்கத்துக்கு தொடர்பு இல்லாதவங்க. சரி, ஆனால் அதை இல்ல, அது மட்டும் இல்ல, விஜயோட மேட்டருக்கு வரேன். இன்னைக்கு விஜய் வந்து இவர்களுக்கு மாற்று, திமுகவுக்கு மாற்று அப்படின்னு யாரா நினைச்சுட்டு இருந்தாங்கன்னா, மதுரையில மாநாடு போடும்போது தூத்துக்குடியில பெரும்பான்மை இடைநிலை சாதியை கண்டித்து அவரால் ஒரு வார்த்தை பேச முடியல. இன்னைக்கு விஜய் வந்து மாற்று வந்துருவாரு, ஐடியாலஜி சொல்லி வந்துருவாருங்களே, வெளிப்படையா திமுக மாவட்ட செயலாளர் பாலிடிக்ஸ் பண்ணுது, பெரும்பான்மை சாதி அரசியல் பண்ணுது. விஜய் வரும்போதே பெரும்பான்மை சாதி அரசியல் செஞ்சுட்டு தானே வர்றாரு. பேசலாம் இடைவெளிக்கு. திரு சாமிநாதன், திமுக அதிமுகவுக்கு மாற்றுனா திரு விஜய தேர்ந்தெடுக்க மாட்டாங்க, திராவிட ஐடியாலஜியை பின்பற்றக்கூடியவர்கள் திரு விஜய் பக்கம் போக மாட்டார்கள் அப்படின்லாம் பேசப்பட்டதுல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா பொதுவா சித்தாந்த அடிப்படையிலான ஓட்டுங்கிறது மொத்தமா எல்லாமே சேர்த்து தமிழ்நாட்டுல ஒரு 40-50 லட்சம் பேர் தான் சார் இருப்பாங்க. மற்றபடி வந்து எல்லாருமே வந்து ஏதோ ஒரு கட்சியை பிடித்து ஏதோ ஒரு கட்சியை பிடிக்காம ஓட்டு போடுற கலாச்சாரம் தான் அதிகமா இருக்கு. அந்த வகையில இன்னைக்கு இளைஞர்கள் ஓட்டு என்பது தேர்தல் ஆணையத்தினுடைய புள்ளி வரப்படியே 1,10,00,000 ஓட்டு, ஒரு 25 வயதுக்குட்பட்டவர்கள் ஓட்டு இருக்கு. அந்த இளைஞர்களுடைய நம்பிக்கை முகமா இன்னைக்கு விஜய் அவர்கள் இருக்காரு. அது அவர் மக்கள் பணி செய்தாரு செய்யல என்பதையெல்லாம் கடந்து அவரை அவங்களுக்கு பிடித்திருக்கு, அவருடைய அன்பிற்கு கட்டுப்பட்டு இருக்காங்க. அதனால அந்த இளைஞர்கள் ஓட்டு வந்து இன்னைக்கு அடுத்த தலைமுறையை திமுகவோ அதிமுகவோ பெருவாரியா ஈர்க்கல. அது வந்து நம்ம வந்து டேலி ஆகுதா அந்த கணக்கு? நீங்க சொல்ற கணக்கு டேலி ஆகுதா? இப்போ திமுக கூட்டணிக்கு எத்தனை சதவீதம் வச்சுக்குவோம்? இல்ல திமுக 40-45 வச்சுக்கலாமா? ஆமா 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 சரி, 45 வச்சுக்குவோம். அதிமுகவுக்கு ஒரு 20-25 வச்சுக்கலாம் அந்த கூட்டணிக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. சரி, திரு சீமானுக்கு அவர் வாங்கின 8 இதற்கு முன்பு அவர் வாங்கின 8% கூட அப்படியே வச்சுக்குவோம். இப்போதைக்கு 40, 60, 70 கிட்டத்தட்ட 80-85% இப்ப இருக்கிறவங்களுக்கு எல்லாம் போயிடுச்சு. மீதி இருக்கிற 15 தான் நீங்க சொல்றது. இல்ல, அந்த 15 போக ஏற்கனவே வாங்கியவர்கள்ட்ட இருந்து ஈர்ப்பார்ல விஜய். இன்னைக்கு இந்த இளைஞர்கள் ஓட்டு போக இல்ல மற்ற கட்சிகள்ல இருக்கு. இல்ல அது கரெக்ட். நீங்க இந்த இதுவரைக்கும் ஓட்டே போடாதவர்கள், எந்த கட்சியுமே சாராதவர்கள், வாக்களிக்கவே விரும்பாதவர்கள் அப்படின்ற அந்த 15 அப்படியே விஜய்க்கு கொடுத்துட்டோம்னா மீதி இருக்கிற 85ல 5 10 அப்படித்தானே போகுன்றீங்க? ஆமா நிச்சயமா அதை ஈர்ப்பாரு. அந்த மாற்று அந்த 15 அப்படியே போகணும், இதுல இருந்தும் 5 10 எவ்வளவு வேணா போகலாம். அதுதான் விஜய் அவர்களுடைய கணக்கு என்னவா இருக்குன்னா, இதுவரை ஓட்டே போடாதவங்க இருப்பாங்கல்ல, தேர்தல்னாலே ஒரு 80% ஓட்டு தான் பதிவாகுது. மிச்சம் ஒரு 20% பேர் ஏதோ ஒரு அதிருப்தி காரணமா வராம இருக்கிறாங்க ஓட்டு போடுறதுக்கு. அது ஒன்று. இன்னொன்று, முதல்ல ஓட்டு போடுறவங்க அந்த 18 வயது இப்பொழுதுதான் தொடக்கூடியவர்கள். அந்த ஓட்டு மட்டுமே ஒரு 1 கோடி ஓட்டுக்கு மேல கிட்டத்தட்ட 25 வயதுக்கு உட்பட்டவர்கள் நான் சொல்றேன். அந்த 25 வயதுக்கு இளைஞர்களை அதிகமான அளவுல ஈர்க்கணும் அப்படின்னு ஒரு காய்நகரத்தில் பண்றாரு. இன்னொன்னு, அவர் திமுகவோட கொள்கைகளை தான் பேசுறாரு, திமுகவோட விஷயங்கள் தான் பேசுறாரு. அந்த தலைமுறை இளைஞர்களுக்கு ஒரு திமுக கொள்கையை பேசுறாரா, அண்ணா திமுக கொள்கையை பேசுறாரா, பாஜக கொள்கையை பேசுறாரா, எதுவுமே தெரியாது. அவர்கள் வந்து விஜயை தெரியும். விஜய் என்கிற ஒரு முகத்திற்காக அவருக்கு நிச்சயமா அந்த தலைமுறை ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறது தான். சரி, இல்ல எப்படி பார்த்தாலும் வெற்றி தானே. நாங்க எங்களுக்கு நீங்க பாஜகவை எதிர்க்கிறீங்களா, திமுகவை எதிர்க்கிறீங்களா, திராவிட ஐடியாலஜி பேசுறீங்களாங்கிறது இல்ல. ஆமா, எங்களுக்கு விஜய் மாற்றத்தை தருவாருன்னு நாங்க நம்பினா நாங்க போடுவோம்னா அது அவருக்கு வெற்றி தானே. அதுக்கப்புறம் அவர் புரிய வச்சுக்க போறாரு, அரசியல் மையப்படுத்த போறாரு. அடுத்தடுத்த தேர்தல்கள் அது எப்ப அந்த திட்டத்தை அவர் சொன்னாரு, எப்ப அறிவிச்சாரு? அவருக்கு ஒரு கூட்டம் இருக்கு, அதை நம்ம யாருமே மறுக்க முடியாது. மிகப்பெரிய கூட்டம் இருக்கு. ரஜினிகாந்துக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு ரசிகர் மன்றம் ரசிகர்கள் இருக்கக்கூடியவர் வந்து விஜய் தான். அந்த கூட்டம் இருக்கு. அதுதான் அந்த பாப்புலாரிட்டி. மற்ற எந்த நடிகருக்கும் கிடையாதுல்ல. ரஜினிக்கு பிறகு விஜய்க்கு தானே அந்த விஷயங்கள் இருக்கு. அதை மறுக்கல. ஆனால் நீங்க கேட்ட மாதிரி இவர்கள் யாரும் தொண்டர்கள் கிடையாதுங்கிறேன். எம்ஜிஆருக்கு இருந்தவர்கள் ரசிகர்கள். அவர்கள் இவர் அதிமுகவுக்கு போனதுக்கு அப்புறம் திமுகலையும் எம்ஜிஆர் படத்தை ரசிச்சவங்க இருக்காங்க. இப்ப திருச்சி சிவா இருக்காரு, அவர் இப்பயும் நான் எம்ஜிஆர் ரசிகர் தான் சொல்றாரு. ஒரு பேட்டியில் ரொம்ப வெளிப்படையாவே என்கிட்டலாம் சொன்னார். ஏன்னா எம்ஜிஆர் படத்தை பார்த்து தான் நாங்க திமுகவுக்கு உதயசூரியனுக்கு ஓட்டி போட்டு எங்க அம்மா வளர்த்தாங்க. அவர் கட்சி மாறினாலும் நான் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவேன். ஆனா எம்ஜிஆர் படங்கள் எனக்கு பிடிக்கும், நான் ரசிகர் தான். இப்ப அவர் எம்ஜிஆர் ரசிகர் கணக்குல தான் வருவாரு. அதுக்காக திருச்சி சிவா வந்து ஏடிஎம்கே சொல்லிட முடியுமா? என்னன்னா இப்போ தொண்டர்கள்ங்கிறது எத்தனை சதவீதம்னு தெரிஞ்சாதான் விஜயோட வாக்கு சதவீதங்கிறத முழுமைப்படுத்த முடியும்.
ரசிகர்களுங்கிறவங்க எந்த கட்சிகளை வேண்டுமானாலும் இருக்கலாம், கடைசி நேரத்துல அவங்க சார்ந்த கட்சிக்கோ இல்ல திரு விஜய்க்கோ கூட அவங்க வாக்களிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கார்த்திகை, நான் ஒரு விஷயத்த மறந்து பேசிட்டு இருக்கோம். 30 வருஷத்துக்கு மேல தமிழ்நாட்டை ஆண்ட ஏடிஎம்கேவுடைய கருத்தியல் போராட்டம் என்ன, அல்லது கருத்தியல் நிலைப்பாடு என்ன? ஒண்ணுமே கிடையாது. திமுக எதுக்குறது, ஸ்பெசிபிக்கா கருணாநிதி எதுக்குறது, அதை வச்சு 30 வருஷம் ஆண்டிருக்காங்க. இல்ல சார், மும்மொழி கொள்கை எதிர்க்கிறாங்க, நீங்க திணிப்பை எதிர்க்கிறாங்க, இடஒதுக்கீடுல 69% அப்படி நீங்க அப்படி நம்ம இடது கையால அதிமுக டீல் பண்ணிட முடியாது. தமிழ்நாட்டுல நீங்க இருந்துகிட்டு மும்மொழி கொள்கைக்கு ஆதரவா இங்க பேசிட முடியாது, இடஒதுக்கீடு எதிராக பேசிட முடியாது. அது யதார்த்தம். அது யார் வந்தாலும் அதை செய்ய முடியாது. ஆனால் நான் என்ன சொல்றேன், இந்த கருத்தியல் இதுக்கு அது வேற. நீங்க சொல்ற பாலிடிக்ஸ் இருக்குல்ல, அது இங்க பாஜக எதிர்ப்புனால இல்ல, கட்சி அண்ணாட்ட இருந்து தொடங்கப்படுது. அண்ணா திமுக அது எங்க திமுக இல்ல, திமுக திராவிட கட்சி தான். திராவிட கொள்கை ஜீவா ஒத்துக்கலாம், திராவிட இயக்க ஆய்வாளர்கள் ஒத்துக்கல, திருநாவுக்கரசு அவர்கள் ஒத்துக்கல. இல்ல அண்ணாட்ட இருந்து டெரைவ் பண்ணிக்கிறாங்க. அது ஒரு நேம். இல்ல அவங்க பெரியாரை விடல, திமுக காரங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. விடல திமுக காரங்க ஏடிஎம்கேவை திராவிட கட்சி ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. திமுக காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களையும் அவங்களையும் ஒரே தளத்துல வைக்காதீங்கன்னு சொல்லுவாங்களே தவிர திராவிட கட்சியே இல்ல அதிமுகன்றது அவங்க ஒருபோதும் ஏத்துக்க மாட்டாங்க. திமுக வரலாறு எழுதின சங்கொலி திருநாவுக்கரசு அவர் கிளியர் கட்டா சொல்லிருக்காரு. ஏடிஎம்கேவை நான் திராவிட கட்சி ஆய்வாளர்களுடைய மதிப்பீடுகளாக அது இருக்கலாம். திராவிடத்திலிருந்து தடமாறிடுச்சுங்கிற விமர்சனம் இருக்கு. எம்ஜிஆருக்கு அந்த கேள்வி இருந்தது. எம்ஜிஆரே பேர்ல தான் வச்சிருக்காரு அண்ணாவை, கட்சியில திராவிடம் கிடையாதுங்கிறத அவர் பீக்ல இருக்கும்போது கேட்டாங்க. கார்த்திகை, நான் சொல்றேன், தாவேக்காவை நீங்க திமுகவோட ஒரு இதுல கம்பேர் பண்ணலாம். காங்கிரஸ் கோலோச்சிக்கிட்டு இருக்கிற போது, டிஎம்கே வந்த போது அண்ணா பெரியார் மாதிரி பெரிய ஐடியாலஜிக்கல் ஜெயின்ஸ் இருந்தா கூட காங்கிரஸ்காரங்க லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணாங்க. இதெல்லாம் ரெண்டு கட்டான் அரகுரன்னு. அதே மாதிரி விஜயும் இவங்க டீல் பண்ண மாட்டாங்க, வெளியில சொல்லுவாங்க, அவர் பேரையே சொல்ல மாட்டாங்க திமுக. ஆனால் இன்டர்னலா they take him very seriously. அவங்களுக்கு தெரியுது ஏடிஎம்கே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அந்த வாக்குகள் அத கல்டிவேட் பண்ணாம சிதறாம அங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க ஐடியாலஜிக்கலி நாட் கமிட்டட் டு ஏடிஎம்கே. திமுகவை எதிர்க்கிறவங்களுக்கு அவங்க வாக்கு போகும், அதனால வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இளைஞர்களுடைய, பெண்களுடைய, எல்லா செக்ஷனுடைய, மைனாரிட்டிஸ் உடைய எந்த செக்ஷன்லயும் வெறுப்பு இல்லாத விஜய் அறுவடை செய்ய முடியும் நினைக்கிறேன். நம்ம கணக்கு அந்த கணக்கு தானே பிரியன் சார். திமுக கூட்டணிட்ட இருக்கிற 45, அப்புறம் என்டிஏ அதிமுக இருக்கிற 39, திரு சீமான்ட்ட இருக்கிற 8, இதெல்லாம் இப்ப எக்ஸிஸ்டிங்னு வச்சுக்கிட்டாலே இதே கிட்டத்தட்ட 93% வாக்கு வருது. நம்ம ஏற்கனவே திரு சாமிநாதன் 85 போட்டோம், நம்ம என்டிஏ எல்லாம் பிரிச்சு போட்டார். இப்ப இதுல விஜய் அப்படின்னு வருகிற போது அவர் ஏடிஎம்கே இடத்தை ரீப்ளேஸ் பண்ணிடுவாரு அப்படின்னா இந்த 7% இப்ப இருக்கு ரிமைனிங், இன்னும் கொஞ்சம் வர வேண்டியது ஒண்ணு வரும். அந்த கணக்கை வச்சு அதிமுகவோட அவரை ஒப்பிட்டு பேசிட முடியுமா ஒரே நாள்ல? இல்லை, கொஞ்சம் எல்லா எலெக்ஷன்ஸ்லையும் ஒரு 15% நடுநிலையாளர்கள் கடைசி நிமிஷத்துல டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஓட்டுக்களை அவர் எய்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்றவங்ககிட்டேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுப்பார்ல, ஏடிஎம்கேட்டேருந்து கொஞ்சம் எடுப்பார், சீமான்ட்டேருந்து எடுப்பார், டிஎம்கேட்டேருந்து எடுப்பார். அந்த மாதிரி எடுத்து இப்போ வந்திருக்கிற பல கணிப்புகள் அவருக்கு மினிமம் 20% இருக்கிறதா சொல்கிறாங்க. பட் அது நம்ம நம்ப முடியாது, அதெல்லாம் நடந்தால் தான் உண்டு. பட் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, இவர் ஓட்டு வாங்குவார், ஒரு கணிசமான ஓட்டு நீங்கள் திரும்ப கூட சொல்லியிருக்காருல, கணிசமான ஓட்டுகள் வாங்குவார், ஆனால் திமுக அணியை தோற்கடிக்க முடியாதுன்றது இன்னைக்கு லெவலில் உண்மை. நாளைக்கு எப்படி மாறும்னு சொல்ல முடியாது. அந்த விஜயோடைய அந்த கூட்டம் அல்லது அவருக்கு கிடைத்த வரவேற்பு திமுகவையும் கொஞ்சம் யோசிக்க வச்சிருக்குன்றதான் பார்க்குறோம். இன்றைக்கி மார்னிங் ஸ்டாலின் விட்ட அறிக்கையில் என்ன சொல்கிறார், புதிய எதிரி ஆனாலும் சரி, பழைய எதிரி ஆனாலும் சரி, எந்த கொம்பனாலும் எங்களை அசைக்க முடியாதுன்றார். அப்போ புதிய எதிரின்னா யார்? விஜய் தான் புதிய எதிரி. அவர் இந்த கணக்கில் எடுத்துட்டார் விஜயை. இனிமேல் நாளைக்கு அவங்க இந்த என்ன சாதனையை நாங்கள் பண்ணினோம், என்ன வாக்குறுதியை நிறைவேற்றினோம், ஒரு பெரிய பட்டியலை அவங்க நாளைக்கு கொடுப்பாங்க. ஏன்னா பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் அவங்க இருக்காங்க. கடந்து போகல, அவங்க கடந்து போக முடியாது. கடந்து போனாங்கன்னா அது பலவீனமாக இருக்கும். ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் இருக்கு, விஜய்க்கு கிடைத்திருக்கிற இந்த வரவேற்பு அதிமுகவுக்கு கொடுத்திருக்கிற ஒரு எச்சரிக்கை. உங்களை நீங்க ஒழுங்குபடுத்திக்கல, உங்களை நீங்க பலப்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் நீங்கள் திமுகவுக்கு மாற்று என்ற இடத்தை நீங்கள் இழந்து விடுவீர்கள். அது எடப்பாடிக்கு நேரடியாக கொடுக்கப்பட்ட, அவர் இருமாப்போடு இருக்கார், யாரையும் சேர்த்துக்க மாட்டேன், நான் தான் வின் பண்ணிடுவேன்னு நினைக்கிறார். அது தவறு. நீங்கள் உங்களை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு மாற்று அரசியலுக்கு நீங்க மாற்று சக்தியா நீங்க இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா, உங்களை பலப்படுத்திக்கலன்னா நீங்க அந்த இடத்த மிஸ் பண்ணிடுவீங்கன்றதா இன்னைக்கு விஜய் இரண்டு பெரிய திராவிட கட்சிகளுக்கும் இன்று செய்தி சொல்லியிருக்கிறார் திரு விஜய். நன்றி. இமீடியட் ஆபத்து அதிமுக. நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்தினர்களுக்கும் நேர்பட பேச நிறைவு. அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான